சமீபத்தில் பெங்களூர் ஏர்போர்ட்டு போகிற ஒரு சின்ன வேலை விஷயமா போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மரத்தில் அப்படியே குருவிகள், மைனாக்கள், சிட்டுகள் கூடு கட்டி எப்படி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சின்ன மரமாக ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் காஸ்மெட்டிக் கடைக்கு போனேன். இது பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் நமக்கு அவசியம் இல்லையே இங்கே. சரி, ஓகே, ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன கலெக்ஷன் கடைகளுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் அலங்கார பொருட்களாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களும், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவின் பொக்கிஷங்கள் அப்படின்னு போட்டு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இந்தியாவில் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன கைடு புக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ட்ரெஷர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுங்க. ஓகே, நமக்கு இது வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. ஓகே, அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பூஜை ரூமில் வைக்கக்கூடிய பிள்ளையார், தெய்வங்கள், சிவன், சரி, ராமர், சீதை, பாருங்கள் நிறைய சிலைகள் இருக்குது. அப்படியே கடைக்குள்ளே போயிட்டு பார்த்தா எல்லாம் இந்த பொக்கிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்குது. சரி, கொஞ்சம் தள்ளி போமே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பசு மீது சாய்ந்திருக்கக்கூடிய புல்லாங்குழல் ஓதும் கிருஷ்ணர், அப்புறம் இந்த பக்கம் விநாயகர். உடல் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த தலை தனியாகவும் காலும் கையும் தனியாக இருக்க மாதிரி சிலை பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்தது சின்ன, இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கொஞ்சம் மியூசிக் போட்டுடலாமா? ஓகே மக்களே, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ். இது என்னடான்னு நானும் ஆச்சரியமாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு ஃபோட்டோவுக்கு கீழே போட்டிருக்கக்கூடிய அந்த விலையை பார்த்துட்டு வாய் பிளந்து நின்றுட்டேன். என்னடா அந்த ஃபோட்டோவில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் யோசித்து உற்று நோக்கி நான் அந்த ஃபோட்டோலாம் உட்காந்து ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது என்னடா விஷயம் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது தான் பக்கத்துலேயே ஒரு சின்ன போர்டில் போட்டிருக்காங்க, இந்த ஃபோட்டோஸோட மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த ஃபோட்டோ எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படிங்கிறது
தஞ்சாவூர் ஓவியம் என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில், அதாவது நம்ம தஞ்சாவூர் நகரத்திலிருந்து தோன்றிய ஒரு பாரம்பரிய தென்னிந்திய ஓவிய பாணியாக இருக்குது. இது அதன் விலை உயர்ந்த நிறங்கள் மற்றும் செழுமையான மற்றும் கச்சிதமான நேர்த்தியான வேலைப்பாடுகளுக்காக அறியப்படுது. இந்த ஓவியத்தோட கருப்பொருள் பொதுவாக இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் மற்றும் புனிதர்கள் இந்து புராணங்களின் காட்சிகளை தெளிவாக ஓவியங்கள் மூலமாக எடுத்துரைக்க பயன்பட்டன. தெளிவாக வண்ணங்கள், தங்கப்படலம் மற்றும் கண்ணாடி மணிகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலமாக வகைப்படுத்தப்படுகின்றன. சுண்ணாம்பு தூள் மற்றும் மரப்பலகையில் ஒரு துணியில் பிணைப்பு ஊடகத்துடன் ஒரு தளத்தை உருவாக்குவது இந்த செயல்முறையை உள்ளடக்கியது. விவரங்கள் மற்றும் இயற்கை சாயங்களை பயன்படுத்தி வர்ணம் பூசப்பட்டு இறுதியாக தங்க முலாம் மற்றும் இரத்தின கற்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. இந்த கலை வடிவம் நீண்ட கால வரலாற்றை கொண்டுள்ளது மற்றும் தமிழகத்தில் இன்னும் இந்த கலை நடைமுறையில் தான் இருக்குது. 22 கேரட் தங்க ஓவியம் என்பது ஒரு பாரம்பரிய தஞ்சாவூர் ஓவியத்தை குறிக்கும். அதன் அலங்காரத்தின் ஒரு பகுதியாக 22 கேரட் தங்க முலாம் இணைக்கப்படுது. இந்த வகை ஓவியத்தில் தங்கத்தின் பயன்பாடு கலை படைப்புக்கு ஒரு ஆடம்பரமான பணக்கார தோற்றத்தை ஏற்படுத்துது. இந்த அழகையும் மதிப்பையும் அதிகப்படுத்துது. நகைகள், ஆடைகள் அல்லது பின்னணியில் ஓவியத்தின் பின்னணியில் போன்ற ஓவியத்தின் சில அம்சங்களை முன்னிலைப்படுத்த தங்க முலாம் பொதுவாக பயன்படுத்தப்படுது. இது மற்ற ஓவியத்திலிருந்து வேறுபாடான துடிப்பான வண்ணங்களுக்கு மாற்றாக ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டிருக்கு. தஞ்சாவூர் ஓவியங்களில் தங்கமுலாம் பூசப்படுவது பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படுது. ஒரு பாரம்பரிய நுட்பமாக இது அறியப்படுது. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இதோட கிரீடம், அப்புறம் இந்த நகைகள், அப்புறம் இந்த கோபுரம் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாமே அப்படியே தங்கம் முலாமால பூசப்பட்டது. ஒரு ஓவியத்தோட விலை என்னன்னு கேளுங்க, 40,000 ரூபாய். இந்த ஃபோட்டோவோட விலை 40,000 ரூபாய். பாருங்க, கணேஷ், வெங்கடாஜலபதி, அப்புறம் இந்த சிலைகள்லாம் பாருங்கள், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. தத்ரூபமாக அழகாக உருவாக்கியிருக்காங்க இந்த சிலைகளை. அதுக்கு கீழே பார்த்தங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அனுமன், ராவண பெரும்பாட்டன் பாருங்கள். இந்த ராவண பெரும்பாட்டன் சிலையை இன்னும் மெருகேற்றி வச்சா இன்னும் அவ்வளவு பார்க்க அம்சமாக ஒரு தனித்துவமாக தெரியும். இந்த மாதிரி எல்லா பொருட்களும் இந்த இடத்துல பார்க்க கிடச்சிதுங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கும் இந்த இதை காட்டி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். பார்த்துங்க, நன்றி. அப்புறம் இந்த ஏர்போர்ட்டில் ஒரு ரவுண்டு வந்தேங்க. சுற்றி பார்க்கும்போது இந்த ஏர்போர்ட்டில் உட்காந்து இந்த ஃப்ளைட்டுக்கு பிடிக்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஓய்வு எடுக்கிறதுக்கு முன்னுக்காக பேசஞ்சருக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. சென்னை ஏர்போர்ட்டில் கூட நான் அந்தளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். சரிங்க, கொஞ்சம் லைட்டாக ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.